இனிய சங்கநாதம் நேயர்களே, உலகத்தமிழ் உறவுகளே வணக்கம். இந்த உலகத்தில் ஆகாதது எது, ஆகாதன யாவை என்று அறப்பளீஸ்வர சதகம்ங்கிற பிற்கால இலக்கியம் மிக அழகாக பட்டியலிடுகிறது நண்பர்களே. யார் யாருக்கு எது எது ஆகாது. இந்த பாடலுடைய இறுதி பகுதியில் அல்லாது இருங்கருணை ஆளனே அப்படிங்குது. அது என்னது? பெரிய கருணையாளன், குறையாத பெருணைக்கல்லையாளன், அல்லாத அதாவது குறையாத இருங்கருணையாளனே அப்படின்னு தொடங்கிட்டு தேவர் தொழும் ஆதியே, தேவர்களாலே தொழப்படுத்துகின்ற மூல பரம்பொருளே அப்படின்னு அங்கே கூடிய சிவபெருமானை வணங்கிட்டு அருமை மாதவேல் கிடைத்திருக்கிற இறையே அப்படின்னு சொல்லிட்டு அவரை அணுதினமும் மனதில் நினைதரு, தினசரி அவனை நாம் மனதில் நினைக்கக்கூடிய சதுரகிதீவலர் அறப்பளீஸ்வர தேவனே. அந்த சதுரகிதி மறையில் இருக்கக்கூடிய அறப்பளீஸ்வரர் என சொல்லப்படுகிற இறையே அப்படின்னு ஒரு இறை வணக்கத்தை கடைசி 2 வரிகளில் குறிப்பிடுகிறார் நண்பர்களே. ரொம்ப அழகான எழுசீர் ஆசிரிய விருத்தப்பாவாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அறப்பளீஸ்வர சதகத்தில் 26வது பாடலில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்னத்தெல்லாம் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவர் உள்ளத்தில் அன்பு கிடையாது, ஆனால் வெளிவேடத்துக்காக திதிய பேசுகிறாரு. அந்த உறவு ஆகவே ஆகாது. அவரோட உறவு வைத்து கொள்ளாதே. வெளிப்பூச்சுக்கு தான் பேசுவான், மனசில் உன்னை எப்போ அழிக்கிறது நினச்சிக்கிட்டு இருப்பான். உள்ளன்பு இல்லாதவர் தித்திக்கவே பேசி உறவாடும் உறவும் உறவோ. உள்ளன்பு இல்லை, ஆனால் இன்றைக்கே பேசுவான், உங்களை மாதிரி உண்டாம்பான், உங்கள்கிட்ட உறவாடுவான். இந்த உள்ளன்பு இல்லாதவனிடம், வெளிவேடதாரியிடம் நீ உறவு கொள்ளாதே அப்படின்னு கூடாத ஆகாத உறவுல முதல்ல சொல்வார். அப்புறம் உபசரித்து அன்புடன் பரிமாறிடாத சோறு உண்டவருக்கு அன்னமாகுமோ. ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறீங்க, நாங்கள் வச்சுருக்கேன் சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னால் நியாயமா? அவங்களே நேரடியாக பரிமாறணும். அதான் உபசரித்தல். பரிமாறி அவங்களே அன்போடு விசாரிக்கணும். அது இல்லைன்னா அது சொந்த சாப்பாடாக இருக்காது. தள்ளாது இருந்து கொண்டு ஒருவர் போய் பார்த்து தக்க பயிராமல், வயலில் நெல், கரும்பு, மற்ற பயிர் இருக்குது. இவன் சோம்பேறித்தனமாக தள்ளாது வீட்டில் இருந்துக்கிட்டு யாரையோ போட்டு வயலை போய் பார்த்துட்டு வானா அந்த வயல் விளங்குமா? உருப்படாதியா? அப்போ தள்ளாது இருந்து கொண்டு ஒருவர் போய் பார்த்து தக்க பயிராகுமோ. தமிழில் பழமொழி உண்டு, பார்க்காத பயிர் பால், கேட்காத கடன் பால். அடிக்கடி கேட்டிருந்தால் தான் கடன் வரும், இல்லைன்னா மறந்துடுவான். தலகரத்தன் ஒருவன் இல்லாமல் முன் சென்றிடும் தானையும் தானையாமோ. தலைவன் இல்லாமல், படைத்தலைவன் இல்லாமல் போகிற படை அது வெல்லாது. ஒரு படைக்கு தலைவன் தேவை. பயிரை நாளும் போய் நீ பார்க்கணும். அன்போடு உபசரிக்கிற சோறு, உள்ளன்பு இல்லாத வெளிப்பேச்ச கூடவே கூடாது. வில்லாத போகமே இல்லாத பெண்மேல் வரும் விருப்பமும் விருப்பமாமோ. பால் உறவில் இன்பம் தராத பெண்ணோட பெற்றிருக்கக்கூடிய உறவு உறவாக இருக்காது. வெகு கடன் பட்ட பேர் செய்கின்ற சீவனமும் மிக்க சீவனமாகுமோ. வாழ்க்கையில் வாழணும்னா கடன் இல்லாமல் வாழணும். ₹1 கூட கடன் இருக்கக்கூடாது. ஒருவன் கடனோடு வாழ்வானேனால். இப்போல்லாம் படிக்கும்போதே கடன் வாங்கி கொடுத்துட்றான். இப்போல்லாம் முன்னாடியே உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமான்னு கேட்டு கொடுக்குறான். இல்லை வீட்டுக்கு வேண்டிய பொருளெல்லாம் கடனில் வாங்கி கேட்குறான். ஆனால் பழந்தமிழ்நாட்டில் தமிழர்கள் நினைத்தார்கள், வெகு கடன் பட்டு, ஆமாம் அப்படி வாழ்கிற பேர் செய்கின்ற புகழோடு இருக்கிற ஜீவனமும் மிக்க ஜீவனமாகுமோ. அது வாழ்க்கையே கிடையாது. அப்போ வாழ்க்கைனா கடன் இல்லாத வாழ்க்கை முக்கியம். இப்போ வீட்டு கடன் இருக்குங்க, கார்டு, கிரெடிட் கார்டு இருக்குதுங்க, பர்சனல் லோன் இருக்குதுங்க. ஆசிரியர் சொல்லுகிறார், வெகு கடன் பட்ட பேர் செய்கின்ற ஜீவனமும் மிக்க சீவனமாகுமோ. அப்போ நண்பர்களை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம். உள்ளன்பு இல்லாத உபசரிப்பு வீண். நேரடியாக பரிமாறாமல் தின்னுட்டு போன்னு சொல்லுகிற அந்த உணவே கிடையாது. நம்ம போய் பார்க்காத பால் பயிர், அடுத்தால வச்சு பார்க்குற பயிரும் ஆகாது. தளபதி இல்லாத போர்ப்படையும் ஆகாது. அந்த பால் புணர்ச்சி இல்லாத பெண் உறவும் ஆகாது. வெகு கடன்பட்டு வாழ்கிற வாழ்க்கையும் ஆகாது என்று ஆகாதவைங்கிற தலைப்பில் இந்த அறப்பளீஸ்வர சதகத்தினுடைய 26வது பாடல் தருகிற கருத்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கருத்து நண்பர்களே.
கிட்டத்தட்ட 6 கருத்துக்களை முன்வைக்கிறார். அந்த 6 கருத்துக்களும் சிறந்த கருத்துக்களாக இருக்கின்றன. நன்றி.